எக்ஸாம்பிள் 8.31. ஃபஸ்ட்டு நம்ம கிவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஈவெண்ட் ஏக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0.5. இது கிவன் தான். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.5. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி that both A and B are getting selected is 0.3. Probability of A intersection B value is 0.3. Prove that probability of B is at most 0.8. Probability of B is at most 0.8. இந்த அட்மோஸ்ட்ங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கொண்டு வந்தால் அந்த சம் என்ன எடுத்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த கான்செப்டுக்கான முக்கியமான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா நான் எழுதிடுறேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். இல்லை அட்மோஸ்ட் அப்படிங்கிற சொன்னதுனால அதிகபட்ச ஆன்சரே 1 தான். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ பி ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன? 0.5. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பி ஆஃப் பியை அப்படியே எழுதிடுறேன். மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.3. இந்த பி ஆஃப் பியை அப்படியே எழுதிட்டேன். இது ரெண்டு லைக் டேர்ம் சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ 0.5லேருந்து 0.3 சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 0.2. ரைட் ஆன்சர் அப்படியே எழுதிடுறேன். இந்த 0.2வை அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிடலாம். அப்போ பி ஆஃப் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது ப்ளஸில் இருக்கு, இங்கே வருமா ஆகும் மைனஸ் 0.2. பி ஆஃப் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1லேருந்து 0.2வை சப்ராக்ட் பண்ணால் 0.8. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே.